Hello students, lesson number 10ல இப்போ நம்ம இருக்கோம். Example problem 10.1 ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்போதுமே ஒரு லெசனோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் கண்டிப்பாக நம்ம படித்து வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த கொஷினில் நம்ம இதை என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். an ideal diode. ஸோ இந்த டயோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இட்ஸ் a PN junction diode, கரெக்டாக? ஸோ இது PN junction diode. உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இது P சைடு, இது வந்து N சைடு அப்படின்லாம் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பேசிக்ஸ், கரெக்டா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். an ideal diode of resistance எவ்வளோ? 5 ohms கொடுத்துருக்காங்க. R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ohms கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்து இஸ் connected in series with 15 volt power supply. அப்போ வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 volt கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, calculate the current. கரண்ட்டோடைய வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? கொஷின் புரிஞ்சிச்சா? ரைட். இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த டயோடு வந்து நம்மளுக்கு எப்போதுமே எதில் ஒர்க் ஆகும்? PN ஜங்ஷன் டயோடு வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் பயாஸில் தான் ஒர்க் ஆகும், கரெக்டாக? ஃபார்வர்ட் பயாஸ்னால் என்னது? P சைடு வந்து எனக்கு பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கணும், N சைடு வந்து எனக்கு எதில் கனெக்ட் ஆகிருக்கணும்? நெகட்டிவ் ஆஃப் த பொட்டன்ஷியலில் கனெக்ட் ஆகிருக்கணும், அப்படி தானே? சரி, அந்தமாரி கனெக்ட் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அந்தமாரி தான் கனெக்ட் ஆகிருக்கா? ஆமாம், கரெக்ட். ஏன்னா இங்கே பாருங்களேன், இது P சைடா, இந்த P சைடு எங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கு? பொட்டன்ஷியலோடைய பாசிட்டிவ். இது N சைடா, இந்த N சைடு எங்கே கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு? N side is connected to negative of the potential. So forward bias conditionல தான் இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராப்ளமே நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ரைட். அப்போ ஓம்ஸ்ல எடுத்துக்கலாமா? நம்ம ஓம்ஸ்ல என்னது? V is equal to IR. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? I மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ I மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை V divided by Rன்னு மாறும் நம்மளுக்கு, கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் we will get the answer. I is equal to, கரெக்டா? V உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15, கரெக்டா? R உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இது ரெண்டுமே எதில் இருக்குது? SI யூனிட்லேயே இருக்குது. அதனால நம்ம எதையுமே என்ன பண்ண தேவையில்ல, சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்போ 5 1s are 5, 5 3s are 15. அப்போ இதில் எனக்கு எவ்வளோ ஃப்ளோ ஆகுமா? கரண்ட் ஃப்ளோ இதில் எனக்கு எவ்வளோ இருக்குமா? 3 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதில் என்ன ஃப்ளோ ஆகும்? எனக்கு 3 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இந்த பர்டிகுலர் சர்க்கியூட்டில். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? ஸோ சப்போஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனாக இல்லாமல் இந்த P சைடு கொண்டு போய் நெகட்டிவில் கனெக்ட் இருந்ததுன்னா ஐயோடைய வேல்யூ நம்ம கண்டே பிடிக்க தேவையில்லை. பிகாஸ் ரிவர்ஸ் பயாஸில் நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. பிகாஸ் டயோட் இஸ் அ யூனிடைரக்ஷனல் டிவைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். கண்டிப்பாக ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.